இந்த தொடர் 1859ஆம் ஆண்டில் கிரேஸ் என்ற இளம்பெண்ணின் கதையிலிருந்து தொடங்குகிறது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட அவர் கடந்த 15 ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அவரது அமைதியான குணத்தாலும் அப்பாவித்தனமான தோற்றத்தாலும் ஆளுநரின் மனைவி தன் கணவரிடம் பேசி கிரேஸை பகல் நேரத்தில் தங்கள் வீட்டிற்கு வேலை செய்ய அனுமதிக்க கோருகிறார். பிறகு இரவு நேரத்தில் அவர் மீண்டும் சிறைக்கே சென்றுவிட வேண்டும். இந்த ஏற்பாடு சிறையில் அவர் அனுபவித்த கொடுமைகளிலிருந்து அவருக்கு விடுதலையை அளித்தாலும் கிரேஸால் இன்னும் நிம்மதியாக உணர முடியவில்லை. இதற்கு பின்னால் ஒரு வருத்தமான காரணம் இருக்கிறது. ஆளுநரின் மனைவியும் அவரது தோழியும் தங்களை பெருந்தன்மையானவர்களாக காட்டிக்கொள்ளவும் ஊரே பேசும் ஒரு கைதியை தங்களின் வேலைக்கு வைத்திருப்பதாக பெருமை பேசிக்கொள்ளவுமே இதைச் செய்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரைதான் வெறும் ஒரு வேடிக்கை பொருள் என்பதை கிரேஸ் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். கதை நகர கிரேஸ் மீது 2 கொலை குற்றச்சாட்டுகள் இருப்பதை நாம் அறிகிறோம். ஆனால் அவர் நீதிமன்றம் சொல்லும் அளவுக்கு மோசமானவரா அல்லது அநீதி இழைக்கப்பட்ட அப்பாவியா என்று அவருக்கே ஒரு குழப்பம் இருக்கிறது. பிறகு ஆளுநரின் மனைவியும் அவர் தோழியும் அமெரிக்காவிலிருந்து ஒரு மனநல மருத்துவரை வரவழைக்கிறார்கள். அவர் கிரேஸை நிரபராதி என்று சான்றிதழ் அளித்தால் மக்கள் பயமில்லாமல் அவரை விடுவிக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதற்கு முன்பும் பல மருத்துவர்கள் கிரேஸை பரிசோதித்ததை நாம் அறிகிறோம். ஆனால் அவர்கள் அனைவரும் உண்மையை கறக்க அவரிடம் மிக கொடூரமாக நடந்து கொண்டார்கள். அதனால் அவருக்கு மருத்துவர்கள் என்றாலே பிடிப்பதில்லை. அவர்களை பற்றி பேசினாலே அவருக்கு ஒருவித பயம் வந்துவிடுகிறது. அந்த தருணத்தில் அந்த மனநல மருத்துவர் சிறைக்கு வருகிறார். அவர் பெயர் டாக்டர் ஜார்டன். மக்கள் அவரிடம் கிரேஸை பற்றி எச்சரிக்கிறார்கள். அவர் எப்படி தெரிந்தாலும் ஏற்கனவே 2 பேரை கொன்றவர், அதனால் அவரிடம் பழகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இருப்பினும் டாக்டர் ஜார்டன் கிரேஸ் தன்னை பார்த்ததும் பயப்படுவதை கவனிக்கிறார். அதனால் அவருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். பிறகு தன் பையிலிருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து அவரிடம் கொடுக்கிறார். திடீரென்று கிரேஸ் சிரித்துவிட்டுதான் ஒன்றும் நாய் இல்லை என்று அவரிடம் சொல்கிறார். அதற்கு அவர் கோபப்படாமல் இந்த ஆப்பிளை பார்த்ததும் அவருக்கு என்ன தோன்றியது என்று மென்மையாக கேட்கிறார். அந்த ஆப்பிளின் வாசம் வெளியில் இருக்கும் சுதந்திரமான காற்றைப் போல் இருப்பதாக கிரேஸ் சொல்கிறார். சுதந்திரமாக இருப்பவர்களுக்கு மட்டுமே உரித்தான அந்த சுகத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஆப்பிள் பல பழைய நினைவுகளை கொண்டு வந்தாலும் அதற்கு மேல் எதையும் சொல்ல அவர் மறுக்கிறார். கிரேஸ் தன் பழைய நினைவுகளை எண்ணி பார்க்கிறார். மனநல காப்பகத்தில் அவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதையும் மிக கொடுமையாக தாக்கப்பட்டதையும் நாம் அறிகிறோம். அதனால்தான் அவர் பயந்து போய் டாக்டர் ஜார்டனிடம் மீண்டும் அங்கே போக தனக்கு விருப்பமில்லை என்று கூறுகிறார். ஆனால் ஜார்டன் அவரை அமைதிப்படுத்திதான் ஒரு மனநல மருத்துவர் என்றும் அவரது மனதிற்கு உதவவே வந்திருப்பதாகவும் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டேன் என்றும் கூறுகிறார். அப்போது தனக்கு பழைய நினைவுகள் மறந்துவிட்டதாக கூறி கிரேஸ் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கிறார். அதனால்தான் தன்னைவிட மற்றவர்களுக்கு தன்னை பற்றி அதிகம் தெரிந்திருப்பதாக கூறுகிறார். அந்த நேரத்தில் டாக்டர் ஜார்டன் தன்னிடம் உண்மையாக பேசினால் அவரை மீண்டும் அந்த பழைய இடத்திற்கு அனுப்ப மாட்டேன் என்றும் யாரும் துன்புறுத்த விடமாட்டேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு அவரிடம் விடைபெற்ற நாளைதான் தங்களின் முதல் அதிகாரப்பூர்வ சந்திப்பு என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அடுத்த நாள் மற்ற கைதிகளுடன் கிரேஸ் காலை உணவு சாப்பிடுவதை காண்கிறோம். அங்கிருக்கும் காவலர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். ஒரு கைதி இருமியதற்காக ஒரு காவலர் வந்து அவளை தாக்கி அமைதியாக இருக்கும்படி எச்சரிக்கிறார். அதே நேரத்தில் ஊர் பாதிரியார் டாக்டர் ஜார்டனிடம் கிரேஸின் நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கிறார். கிரேஸின் நிலையை புரிந்து கொள்ள இன்னும் காலம் எடுக்கும் என்றும் அவர் முழுமையாக ஒத்துழைத்து தன்னை பற்றி சொன்னால் மட்டுமே அது சாத்தியம் என்றும் ஜார்டன் கூறுகிறார். பிறகு அந்த பாதிரியார் சொல்றார், ஊர் மக்கள்ல நிறைய பேருக்கு கிரேஸ் மேல அக்கறை இருக்கு, அவன் நிரபராதின்னு அவங்க நம்புறாங்க, அவளுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ஜார்டனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சாதகமா ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி அதை நீதிமன்றத்துல கொடுத்து அவளை விடுதலை செய்யணும்னு பாக்குறாங்க. ஆனா ஜார்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி கொடுத்த வாக்குமூலத்துல கிரேஸ ஒரு குற்றவாளியாத்தான் சொல்றான். அவதான் அவனை தூண்டுனான்னு அவன் சொல்றான். பாதிரியார் உடனே அவரை தடுத்து அவன் வெறும் பொய்யன்தான், அவனை யாருமே நம்பல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜார்டன் வேற மாதிரி நினைக்கிறாரு. அவன் முன்னாடி பொய் சொன்னதாலே கிரேஸ் நிரபராதினோ இல்ல அவளுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னோ சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஜார்டன் கிரேஸை கவர்னர் வீட்டுல வேலை செய்யும்போது சந்திக்கணும்னு கேக்குறாரு. சிறைச்சாலையோட பயம் இல்லாம இருந்த அவ இன்னும் தைரியமா வெளிப்படையா பேசுவான்னு அவர் நம்புறாரு. அதுக்கு பாதிரியார் நம்பிக்கையா கவர்னர் வீட்டுல இருக்கிற யாரும் இதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காவலர்கள் கிரேஸை கவர்னர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில அவளை ரொம்ப கேவலமா பேசி காயப்படுத்துறாங்க.
அதுல ஒரு தன்னூர் மக்கள் அந்த டாக்டரை நினைச்சு பயப்படுறாங்க. இவ முன்னாடி செஞ்ச மாதிரியே இவரையும் கொலை செஞ்சிடுவாளோன்னு கவலைப்படுறாங்கன்னு சொல்றான். சீக்கிரமே கிரேஸ் கவர்னர் வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே டாக்டர் ஜார்டன் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்னதான் வாக்கு கொடுத்திருந்தாலும் கிரேஸ் இன்னும் பயத்தோடவே இருக்கா. அவ அவர்கிட்ட சொல்றாதாம் 15 வருஷமா யார்கிட்டையும் பேசாம இருந்ததா. அதனால அவருக்கு ஏதாவது தெரியணும்னா அவளா பேசுவான்னு காத்திருக்காம நேரடியா கேட்க சொல்றா. ஜார்டன் அவகிட்ட நெருக்கமா பழக முயற்சி பண்ணி என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. கவர்னர் மகளோட கல்யாணத்துக்காக ஒரு போர்வை தையல் போடுறதா கிரேஸ் சொல்றா. வழக்கப்படி ஒரு மணப்பெண்ணுக்கு 3 விதமான போர்வைகள் இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஜார்டன் பையிலிருந்து ஒரு பீட்ரூட்டை எடுத்து இது என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அந்த நிமிஷம் அந்த குற்றத்தோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கிரேஸுக்கு ஞாபகம் இருக்குங்கிறது புரியுது. ஆனாலும் அவ எதையுமே சொல்ல மறுக்கிறா. இது வெறும் ஒரு காய்கறிதான், வேற ஒண்ணும் இல்லைன்னு மட்டும் சொல்றா. உடனே ஜார்டன் பேச்சை மாத்தியவளுக்காகவே ஒரு போர்வை தைக்கிறதா இருந்தா எந்த டிசைனை தேர்ந்தெடுப்பான்னு கேட்கிறாரு. நாம எப்போ ஒரு கனவை பத்தி வெளியே சொல்றோமோ அது என்னைக்கும் பலிக்காதுன்னு கிரேஸ் பதில் சொல்றா. அவளோட தோழி மேரி கிட்ட இருந்துதான் இதை அவ கத்துக்கிட்டா. அவ சொன்ன உடனே அந்த தோழியை பத்தி இன்னும் சொல்லுங்கன்னு ஜார்டன் கேட்கிறாரு. மேரி தனக்கு ரொம்ப நெருக்கமான தோழின்னும் அவ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா கிரேஸ் விளக்கறா. பிறகு கிரேஸ் தன்னை ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவளா நினைக்கிறாளான்னு ஜார்டன் கேட்கிறாரு. கிரேஸ் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா, ஜனங்களுக்கு மத்தவங்களை எடை போடத்தான் பிடிக்கும். ஒரு தப்பு நடந்தா யாராவது ஒருத்தரை பழி சொல்லாம அவங்களால இருக்க முடியாது. அது மனுஷ இயல்புன்னு சொல்றா. அப்போ ஜார்டன் கையில இருக்கிற ஃபைலை பார்க்கறாரு. அதுல கிரேஸ் கோட்ல கொடுத்த வாக்குமூலம் இருக்கு. கிரேஸ் உடனே அதுதான் சொன்ன வார்த்தையே இல்லன்னும் வக்கீல் அவளை காப்பாத்துறதுக்காக கட்டாயப்படுத்தி அப்படி பேசச் சொன்னதா சொல்றா. ஜார்டன் குறுக்கிட்டேன் ஒரு முறை தன்னை மேரின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. அது தன்னோட உயிர் நண்பியோட பேருன்னு கிரேஸ் சொல்றா. அவங்க 2 பேரும் எவ்வளவு பாசமா இருந்தாங்கன்னு நாம இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். அவ தன்னோட பேரை வச்சுக்கிறதுல மேரிக்கு வருத்தம் இருக்காதுன்னு சொல்றா. மேரி மட்டும் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தாதான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்றா. ஒரு கட்டத்துல ஜோர்டான் அவளோட கதைய ஆரம்பத்துல இருந்து சொல்லச் சொல்லி கேட்கிறான். அப்புறம் கதை பின்னோக்கி போகுது. கிரேஸ் 14 வயசு சிறுமியா இருந்தப்போ நடந்த விஷயங்களுக்கு. ஒரு நாள் அவ அப்பாவுக்கு வேற நாட்டுல வேலை கிடைக்குது. அதனால தன்னோட குடும்பத்தோட வட அயர்லாந்துல இருந்து டொராண்டோவுக்கு கப்பல்ல கிளம்புறார். அன்னிக்கு வலி அதிகமா இருந்ததால தன் தம்பி தங்கைகளை இந்த கஷ்டமான வாழ்க்கையில இருந்தும் அப்பாவோட கொடுமையில இருந்தும் எப்படியாவது காப்பாத்தணும்னு கிரேஸ் நினைக்கிறா. ஆனா அவங்களுக்கு மேல அவளுக்கு அம்புட்டு பாசம். அவங்கள அவளால காயப்படுத்தவே முடியாது. போக போகத்தான் தெரியுது கிரேஸோட அப்பா ரொம்ப கொடுமைக்காரர். சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க அம்மாவை அடிச்சு துன்புறுத்துறாருன்னு. அந்த நேரத்துல தம்பி தங்கைகளை வளர்க்கிற பொறுப்பும் அவங்களோட எல்லா தேவைகளையும் கவனிக்கிறதும் கிரேஸ் தான். கப்பல்ல முதல் நாள் பயணத்துல கிரேஸோட அம்மா பாய்மரத்துல 3 காகங்களை பாக்குறாங்க. அது கெட்ட சகுனம்னும் தன் ஆயுசு முடிய போகுதுன்னும் மகள்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதும் கிரேஸ் ரொம்ப ஆடி போயிட்டானா. அப்புறமா அந்த பேச்சையெல்லாம் மனசை விட்டு தள்ள முயற்சி பண்றா. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிருது. கிரேஸ் அதே கப்பல்ல வர்ற ஒரு டாக்டரை கூப்பிடுறா. அவர் சோதிச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கட்டியிருக்கு, எங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றார். ஒரு நாள் காலையில கிரேஸ் எந்திரிச்சு பாக்குற போபக்கத்துல படுத்திருந்த அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த கப்பல்ல இருந்த ஒரு பொம்பளை கிரேஸுகிட்ட வந்து அம்மா இறக்கும்போது ஜன்னலை திறந்து வைக்காததால அவங்க ஆத்மா கப்பல்லையே மாட்டிக்கோன்னு சொல்றாங்க. அப்புறம் வழக்கப்படி அவங்க அம்மாவோட உடலக்கடல்ல இறக்கும்போது கிரேஸும் அவளோட உடன்பிறப்புகளும் அவங்களுக்கு விடை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் டொராண்டோ வந்து சேருது. தம்பி தங்கைகளை பார்த்துக்கிற முழு பொறுப்பும் கிரேஸ் மேல விழுது. காலப்போக்குல அவளோட அப்பா அவகிட்ட தப்பான முறையில நடந்துக்க முயற்சி பண்ணி எல்லையை மீறார். இதனால கிரேஸ் ரொம்ப சங்கடப்பட்டு அவரை தடுக்க பார்க்கிறா. ஆனா அவர் அவளை தள்ளிவிட முடிவு பண்றார். ஒரு பணக்கார வீட்டுல அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கதா சொல்லி அங்க போக கட்டாயப்படுத்துறாரு. ஏன்னா அவ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை அவர் வாங்கிக்க நினைக்கிறார். கடைசியில கிரேஸ் தம்பி தங்கை கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. ஒரு நாள் கண்டிப்பா திரும்பி வருவேன்னு சத்தியம் பண்றா. அதுக்கப்புறம் கிரேஸ் திருவாளர் பார்க்கின்சன் வீட்டுக்கு வர்றாங்க. மேரின்னு ஒரு அழகான பொண்ணு அவளை வரவேற்கிறா. அவளும் அங்க வேலை செய்யற பொண்ணுதான். மேரி அவளுக்கு வீட்டை சுத்தி காட்டி மத்தவங்க கிட்டே அறிமுகப்படுத்துறா. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல ஒரே பெட்ல தான் தூங்கணும்னு சொல்றா. ஆரம்பத்துல இருந்தே மேரி ரொம்ப தைரியமானவளாவும் அநியாயத்தை தட்டி கேட்கிறவளாவும் தெரிகிறா. அப்போ இருந்த ஆட்சி முறையை எதிர்க்கிற ஒரு புரட்சியாளராவும் அவ இருக்காங்கிறது நமக்கு தெரிய வருது.
ஆனா வேலை போயிடக்கூடாதுன்னு இதை பத்தி அவ வெளியில அதிகமா பேசுறதில்ல. அன்னைக்கு நைட்டு சம்பள காசை யாரும் திருடாம இருக்க பத்திரமா மறைச்சு வைக்க சொல்றா. சம்பளம் வந்ததும் சேர்ந்து போய் ட்ரெஸ் எடுக்கலான்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த புது வாழ்க்கை கிரேஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு யாரும் தப்பா பயன்படுத்தாத ஒரு மனுஷியே அவ இப்பதான் முதல் தடவையா பாக்குறா. இதையெல்லாம் சொல்லும்போதே கிரேஸ் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறா. அப்புறம் டாக்டர் ஜோர்டான் கிட்ட இதோட பாகிய அப்புறமா பேசலாமான்னு கேக்குறா. அவர் அவளோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு நாளைக்கு வந்து மேற்கொண்டு பேசலான்னு சொல்லிட்டு போறாரு. அன்னிக்கு ராத்திரி டாக்டர் ஜோர்டான் கனவுல கிரேஸோட இருக்கிற மாதிரி வருது. யார்கிட்டையும் சொல்லலனாலும் அவருக்கு அவ மேல ஒரு ஈர்ப்பு வர்றது நல்லா தெரியுது. திடீர்னு அவருக்கு ரூம் வாடகைக்கு கொடுத்த அந்த பெண்மணி மிஸ்ஸஸ் ஹம்ப்ரி அவருக்கு காலை உணவோட வந்து அவரை எழுப்புறாங்க. ஆனா அவங்க திடீர்னு மயங்கி அப்படியே தரையில விழுந்துடுறாங்க. ஜோர்டான் பதறிப்போய் அவங்கள எழுப்ப முயற்சி செய்றாரு. அப்புறம் இங்க வேலை பார்த்த வேலைக்காரங்க எல்லாம் எங்கன்னு கேக்குறாரு. தன் கணவர் விட்டுட்டு போன தாலகாசு இல்லாம வேலைக்காரங்களை எல்லாம் நிறுத்திட்டதா மிஸ்ஸஸ் ஹம்ப்ரி சொல்றாங்க. அவங்க பல நாளா சாப்பிடலன்னு ஜோர்டானுக்கு அப்போதான் புரியுது. உடனே அவங்களுக்கு சாப்பாடு வாங்க வேகமா வெளியே ஓடுறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து காலை உணவை சாப்பிட்றாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஹம்ப்ரி அவரோட அன்புக்காக நன்றி சொல்லி அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிரேஸோட 2வது சந்திப்புக்காக ஜோர்டான் கவர்னர் வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கும் ஏதாவது காய்கறிகள் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கிரேஸ் கிண்டலா கேக்குறா. ஜோர்டான் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்றாரு. சமீபத்துல உனக்கு ஏதாவது கனவு வந்துதான்னு அவகிட்ட கேக்குறாரு. கிரேஸ் அவ கண்ட கனவுகளை நினைச்சு பாக்குறா. ஆனா அத பத்தி சொல்ல மறுக்கிறா. கனவெல்லாம் சீக்கிரம் மறந்துடும், பகிர்ந்துக்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்புறம் மேரிய பத்தி சொல்லுன்னு ஜோர்டான் கேட்டு கிரேஸ் தன் நண்பிய பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. மேரி ரொம்ப தைரியமான பொண்ணு. உலகம் அநீதியானதுன்னு நம்புனதால அவளுக்கு பணக்காரங்க மேல பயங்கர கோபம் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. கிளர்ச்சியாளர்கள் ஜெயிச்சா எல்லாருக்கும் உரிமை கிடைக்கும்னு மேரி அவங்களுக்கு ஆதரவா இருந்தா. அந்த வெற்றி கிடைச்சா இந்த அடிமை தொழிலிருந்து விடுபட்டு சுதந்திரமா வாழலாம்னு அவன் நம்பினா. ஒரு ராத்திரி 2 பேரும் தூங்காம இருந்தப்போ மேரி ஆப்பிள் பழங்களை கொண்டு வந்து ஒரு விளையாட்ட கத்துக் கொடுக்கறா. ஆப்பிள் தோலை நீளமா சீவி தரையில போடணும். அது என்ன எழுத்து மாதிரி விழுதுன்னு பார்த்து வருங்கால கணவர் பேரை கண்டுபிடிக்கணும். கிரேஸ் அவளோட செஞ்சு பார்க்கறா. அப்போ அந்த தோல் ஜி என்கிற எழுத்து வடிவத்துல விழுது. அப்போ இங்க அடிக்கடி வர்ற வியாபாரி ஜெர்மையாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மேரி சொல்றா. அடுத்து மேரி முறை. ஆனா அவ சீவும்போது ஒவ்வொரு தடவையும் தோல் பாதியிலேயே உடைஞ்சு போயிடுது. மேரிக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்புறம் இது வெறும் விளையாட்டுதான்னு தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கிறா. ஆனா நடுராத்திரிலையும் மேரி தூங்காம இருக்கிறத கிரேஸ் பாக்கறா. தான் கடைசி வரைக்கும் வேலைக்காரியாவே இருந்துடுவோமோன்னு அவ பயப்படுறா. அடுத்த நாள் காலையில வியாபாரி ஜெர்மையா துணிமணிகளும் பட்டன்களும் விற்க அங்க வர்றாரு. கிரேஸ் 4 பட்டன் மட்டும் எடுக்கிறத பார்த்துட்டு 5 தான் ராசியான எண்ணு சொல்லி 5வது பட்டனை அவ கையில கொடுக்கறாரு. அந்த நேரத்துல அவன் அவளோட கைரேகைய கவனிக்கிறான். ஜெரேமியாவுக்கு கைரேகை பார்க்கற பழக்கம் இருக்குன்னு அப்போதான் தெரிய வருது. கிரேஸ் கிட்ட அவளோட வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைஞ்சதுன்னு அவன் சொல்றான். கிரேஸ் சிரிச்சுக்கிட்டே தான் ஏற்கனவே நிறைய கொடுமைகளை அனுபவிச்சதா சொல்றானா, இன்னும் மோசமான காலம் வரப்போகுதுன்னு அவன் பதில் சொல்றான். அவளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்னு அவன் எச்சரிக்கிறான். ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் எல்லாம் சரியாகி அவன் நிம்மதியா இருப்பான்னு சொல்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மிஸ்டர் பார்க்கின்சனோட மகன் ஜார்ஜ் அவனோட பயணத்தை முடிச்சிட்டு புது வருஷத்தை குடும்பத்தோட கொண்டாட வர்றான். ஆனா சீக்கிரமே அவனுக்கு சளி பிடிச்சுக்கிட்டதாலதங்கிற காலத்தை நீட்டிச்சு இங்கேயே தங்கிடுறான். இதற்கிடையில மேரி கிட்ட ஏதோ மாற்றம் இருக்கிறத கிரேஸ் கவனிக்கிறா. ஆனா மேரி அதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறா. அப்புறம் ஒரு நாள் நைட்டு மேரி வாந்தி எடுக்கிற சத்தத்தை கேட்டு கிரேஸ் முழிச்சுக்கிறா. அந்த நிமிஷம் மேரி கர்ப்பமா இருக்கிறத கிரேஸ் புரிஞ்சுக்கிறா. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் இதே மாதிரி கஷ்டப்பட்டத அவ பாத்திருக்கா. ஒரு வாலிபனை காதலிச்சதாவும் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி நிச்சயதார்த்த மோதிரம் கொடுத்ததாவும் மேரி கடைசியா ஒத்துக்கிறா. ஆனா கொஞ்ச காலத்திலேயே அவன் அவளை வெறுக்க ஆரம்பிச்சு உறவை மறுத்துட்டு அவளை விட்டு போயிட்டான். அவன் யாருன்னு சொல்ல மேரி மறுக்கிறா. ஒருவேளை மிஸ்டர் பார்க்கின்சன் மற்றும் மிஸ்ஸஸ் ஹோனுக்கு இது தெரிஞ்சா அவளை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு அவ பயப்படுறா. அப்படி நடந்தா ஏழைகளுக்கான காப்பகத்தை தவிர அவளுக்கு போக வேற இடமே இல்லை. மேரியை பொறுத்த வரைக்கும் அங்க போறது சாகிறதுக்கு சமம். மத்த பெண்களை மாதிரி அங்க ஏதாவது நோய் வந்துதான் இறந்துடுவோமோ, குழந்தையோட நிலைமை என்னவாகுமோன்னு அவ கலங்குறா.
கிரேஸ் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அந்த ஆள்கிட்ட மறுபடியும் ஒரு முறை பேசிப்பாருன்னு சொல்றா. அவன் நல்லவனா இருந்தா கைவிட மாட்டான்னு நினைக்கிறா. அடுத்த நாள் காலையில மேரி அவனை பார்க்க போறானா கொஞ்ச நேரத்திலேயே கண்ணீரோட மனசு உடைஞ்சு திரும்பி வர்றா. வாக்குவாதம் பண்ணிட்டு $5 கொடுத்து அவளை அங்கிருந்து போக சொல்லியிருக்கான். அது அவனோட குழந்தைதான்னு நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொல்லி உதவ மறுத்துட்டான். ஒரு காலத்துல அவனை ரொம்ப காதலிச்சதாவும் இப்போ அவனை பார்த்தாலே வெறுப்பா இருக்குன்னு மேரி சொல்றா. அப்புறம் மேரி ஊர்ல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் கருக்கலைப்பு பண்ணிக்க முடிவு பண்றா. கிரேஸுக்கு இதுல துளியும் விருப்பமில்லதன் தோழியோட உயிரை நினைச்சு அவ பயப்படுறா. ஆனா மேரி பிடிவாதமா இருக்கிறத பார்த்துட்டு சீக்கிரமே வேலையை முடிக்க தன்கிட்ட இருந்த சேமிப்பு பணத்தெல்லாம் கொடுத்து உதவுறா. அதுக்கப்புறம் மேரிக்கு இரத்தப்போக்கு அதிகமாகி ரொம்ப அவஸ்தைப்படுறானா. யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கிற கிரேஸ் அவளை விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய நிலைமை. இதையெல்லாம் கேட்டு டாக்டர் ஜார்டன் ரொம்ப வருத்தப்படுறா. மேரியை காப்பாத்த வேற வழி இல்லாம தான் குழந்தைய தியாகம் செஞ்சோன்னு கிரேஸ் சொல்றா. மேரியோட உடல்நிலை மோசமானாலும் உண்மை தெரிஞ்சிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ற பயத்துல டாக்டர் யாரையும் வரவிடாம மேரி தடுத்ததா கிரேஸ் வளர்க்கறா. தன் தோழியை நினைச்சு கிரேஸ் எவ்வளவு பயந்தான்றது இதுல தெளிவா தெரியுது. மேரிக்கு துணையா இருந்து ராத்திரி முழுக்க கதை சொல்றா. அப்புறம் மேரி நிம்மதியா தூங்கட்டும்னு கிரேஸ் தரையில படுத்துக்கிறா. மறுநாள் காலையில் கிரேஸ் எழுந்து அவளை பார்க்கச் சென்ற போது மேரி இறந்துவிட்டதை அறிகிறாள். யாரிடமும் சொல்ல முடியாமல் கிரேஸ் பெரும் அதிர்ச்சியில் அங்கேயே மௌனமாக அமர்ந்து விடுகிறாள். சற்று நேரம் கழித்து அவர்களை எழுப்ப ஒரு வேலைக்காரி வருகிறாள். அங்கிருந்த இரத்தத்தை பார்த்ததும் மேரி கர்ப்பமாக இருந்ததை அவள் உடனே புரிந்து கொள்கிறாள். பணியாளர்கள் அவளைச் சுற்றி கூடுகிறார்கள். சிறிது நேரத்தில் திருமதி ஹோன் அங்கு வந்து இதற்கு யார் காரணம் என்று கிரேஸிடம் கேட்கிறாள். தனக்கு தெரியாது என்று கிரேஸ் அவளிடம் சொல்கிறாள். ஆனாலும் மேரி சாவதற்கு முன் இதற்கு யார் காரணம் என்று தெரிந்தால் தான் மிகுந்த வருத்தமடைவேன் என்று சொன்னதாக அவள் கூறுகிறாள். அந்த தருணத்தில் திருமதி ஹோன் இதற்கு பின்னால் இருப்பது தன் மகன் ஜார்ஜ் தான் என்பதை புரிந்து கொள்கிறாள். அதனால் உண்மையை மறைக்கும்படி பணியாளர்களிடம் சொல்லும் அவள் மேரி காய்ச்சலால் இறந்ததாக கூற ஆணையிடுகிறாள். விரைவில் மேரியை அடக்கம் செய்ய தயார்படுத்தும் விதமாக பணியாளர்கள் அவளது உடையை மாற்றத் தொடங்குகிறார்கள். இதற்கிடையில் ஜன்னல் மூடியிருப்பதை கிரேஸ் கவனிக்கிறாள். ஆத்மா வெளியேற ஜன்னல் திறந்து இருக்க வேண்டுமென்று குறி சொல்பவர் சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வருகிறது. அவள் வேகமாக சென்று அதை திறக்கிறாள். பிறகு மேரி அவளிடம் நான் உள்ளே வர விரும்புகிறேன் என்று சொல்வது போல் அவள் கற்பனை செய்கிறாள். கிரேஸ் திடுக்கிட்டு போகிறாள். அவள் என்ன சொல்கிறாள் என்று அவளுக்கு புரியவில்லை. எங்கே உள்ளே? மேரி நான் வெளியே போக வேண்டுமென்றுதான் சொல்லியிருப்பாள்தான், தவறாக கேட்டுவிட்டோம் என்று அவள் நினைத்துக் கொள்கிறாள். சிறிது நேரம் கழித்து சமையலறையில் நின்று கொண்டிருந்த கிரேஸ் திடீரென மயங்கி விழுகிறாள். பணியாளர்கள் அவளை சுற்றி கூடி எழுப்ப முயல்கிறார்கள். ஆனால் அவள் கண் விழிக்கவில்லை. மறுநாள் வரை அவர்கள் அவளுடனேயே இருக்கிறார்கள். பிறகு திடீரென்று கிரேஸ் கண் விழித்துதான் மேரி என்பது போல கிரேஸ் எங்கே என்று கேட்கத் தொடங்குகிறாள். தன் தோழியின் மரணத்தை இன்னும் ஏற்க முடியாததால் ஏற்பட்ட அதிர்ச்சியே இதற்கு காரணம் என்று ஒரு பணியாளர் கூறுகிறார். அவர்கள் அவளை தேற்றி மேரி இறந்துவிட்டதை சொல்கிறார்கள். கிரேஸ் திகைத்து போய் மீண்டும் மயக்கமடைகிறாள். மேரி நிஜமாகவே இறந்துவிட்டாள் என்பதை மெதுவாக புரிந்து கொள்ளும் வரை அவள் சில நாட்களாக அதே நிலையிலேயே இருக்கிறாள். பிறகு அவர்கள் விளையாடிய ஆப்பிள் தோல் விளையாட்டு அவளுக்கு நினைவுக்கு வருகிறது. மேரியின் ஆப்பிள் தோல் ஏன் உடைந்தது என்று இப்போது புரிகிறது. அதாவது திருமணத்திற்கு முன்பே அவள் உயிர் பிரிந்துவிடும் என்பதுதான் அதன் பொருள். அதன் பிறகு கிரேஸ் டாக்டர் ஜார்டனிடம் அந்த காலகட்டத்தை பற்றி தனக்கு அதிகம் நினைவில் இல்லை என்றும் ஞாபகம் இருக்கும் ஒரு சில விஷயங்களும் பெரும் சிரமத்துடனேயே நினைவுக்கு வருவதாகவும் கூறுகிறாள். அதற்கு மேல் பேச முடியாது என்று சொல்லும் அவள் உரையாடலை முடித்துக் கொள்ளும்படி கேட்கிறாள். ஜார்டன் அவளது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனே அங்கிருந்து புறப்படுகிறான். பிறகு காவலர்கள் அவளை மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அவர்கள் அவளை நடத்தும் விதம் ஜார்டனை மிகவும் சங்கடப்படுத்துகிறது. அடுத்த நாள் ஜார்டன் அந்த அதிகாரியோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது கிரேஸ் பாடுறத கேட்கிறான். முன்னாடியெல்லாம் இதைவிட அதிகமா பாடுவேன்னு அவன்கிட்ட சொல்றா. அப்போ ஜார்டன் தன் பையிலிருந்து ஒரு முள்ளங்கியை எடுத்து காட்டியதை பார்த்ததும் உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்கிறான். கிரேஸுக்கு பழைய நினைவுகள் வர்றது நல்லாவே தெரியுது. ஆனா வழக்கம் போல எதையும் சொல்லாம இது வெறும் காய்கறிதான்னு சொல்லிடுறா. அதனால ஜார்டன் பேச்ச மாத்தி மேரியோட இறப்புக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றான். இறுதிச் சடங்கு அன்னிக்கு திருவோர வியாபாரி ஜெரமியாவை பார்த்ததாகவும் அவன் ஏற்கனவே வந்தப்பவே மேரியோட கண்ணுல மரணத்தை பார்த்ததாகவுமானா அவ பயந்துருவான்னு சொல்லலனும் கிரேஸ் சொல்றா. அப்புறமா மேரியோட காதலன் கொடுத்த மோதிரத்தை அவன்கிட்ட வித்து இந்த பணத்தை அடக்கம் செஞ்ச பாதிரியார்கிட்ட கிரேஸ் கொடுக்கறா. அடுத்த நாள் மிஸ்ஸஸ் ஹோன் கிரேஸை கூப்பிட்டு பேசி மேரிக்கு இப்படி செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க.
தனக்கு எதுவும் தெரியாதுன்னும் மேரி சொல்ல மறுத்துட்டதாவும் கிரேஸ் சொல்லிடுறா. ஆனாலும் மிஸ்ஸஸ் ஹோன் தன் மகனை நினைச்சு பயப்படுறாங்க. அதனால நடந்ததை யார்கிட்டயும் சொல்லாம இருக்க கிரேஸுக்கு அதிக சம்பளம் தர்றதா சொல்றாங்க. தன் தோழிய பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாதுன்றதுக்காக கிரேஸும் இதுக்கு சம்மதிக்கிறா. கொஞ்ச நாள் போக போக ஜார்ஜ் இப்போ கிரேஸ் பின்னால சுத்த ஆரம்பிச்சு அவகிட்ட நெருங்க பாக்குறான். இதனால கிரேஸ் பயப்படுறா. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னும் அவளுக்கு புரியல. அப்போ ஒரு நாள் நான்சின்ற ஒரு வேலைக்காரி அந்த பணிப்பெண்ணை பார்க்க வர்றவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷமா பழக்கம்னு தெரிய வருது. தாமஸ் என்ற ஒருத்தர் வீட்டுல வேலை பார்க்கறதாவும் அவரு ரொம்ப நல்லவருன்னும் மரியாதையானவருன்னும் நான்சி சொல்றா. இப்போ கிடைக்கிறத விட அதிக சம்பளத்துல அங்க வந்து வேலை பார்க்க கிரேஸாவை கூப்பிடுறா. பணத்துக்காகவும் ஜார்ஜோட நடத்தையால வந்த பயத்திலையும் கிரேஸ் உடனே சம்மதிக்கிறா. ஆனா அந்த பணிப்பெண் எச்சரிக்கையா இருக்குமாறும் யோசிச்சு முடிவெடுக்குமாறும் கிரேஸை கேட்டுக்கிறா. அவளுக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்சிருக்குன்னு புரியுதானா கிரேஸ் எதையும் யோசிக்காம தயக்கமில்லாம சம்மதிச்சிடுறா. அடுத்த நாள் கிரேஸ் வேலையை விட்டுட்டு மிஸ்டர் தாமஸோட ஊருக்கு கிளம்பி போறா. அவ அங்க போனதும் ஒருத்தன் அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். அப்போ அங்க இருந்த ஒரு பெரியவர் குறுக்க வந்து அவனை அடிச்சு துரத்துறாரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு பேரை கேட்டப்பதான் அவருதான் மிஸ்டர் தாமஸ்னும் அவரே நேர்ல தன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னும் அவளுக்கு தெரியுது. இத கேட்டதும் கிரேஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு புது வேலைய பத்தி இன்னும் ஆர்வமாயிடுறா. அவங்க வீட்டுக்கு போனதும் ஜேமின்ற பையன் அவங்கள வரவேற்கிறான். அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறதையும் மிஸ்டர் தாமஸோட பண்ணையில வேலை பார்க்கறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இதற்கிடையில் நான்சியின் நடத்தையில் மாற்றம் இருப்பதை கிரேஸ் உணர்கிறாள். அவள் ஏதோ ஒரு பதற்றத்தில் இருப்பதும் தன்னை அன்புடன் வரவேற்காததும் கிரேஸுக்கு வியப்பளிக்கிறது. ஏன் என்று கிரேஸால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே ஜேம்ஸ் என்ற வேலையாளிடம் கிரேஸின் பைகளை அவளுடைய அறைக்கு எடுத்துச் செல்லுமாறு நான்சி உத்தரவிடுகிறாள். பிறகு கிரேஸ் டாக்டர் ஜோர்டானிடம் அடுத்த 6 மாதங்களில் எல்லாரும் இறந்துதான் மட்டும் உயிரோடு இருப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்கிறாள். தன் கதையை தொடரும் அவள் அன்றைய தினமே நான்சி தன்னை வீட்டைச் சுற்றி காண்பிக்க அழைத்துச் சென்றதாக கூறுகிறாள். ஹாலின் நடுவிலேயே கட்டப்பட்டிருக்கும் பாதாள அறையை பார்த்து கிரேஸ் வியப்படைகிறாள். அது உணவை சேமிக்க பயன்படுவதாக நான்சி சொல்கிறாள். ஆனால் அங்கே மிகவும் இருட்டாக இருக்கும் என்பதால் உள்ளே செல்பவர்கள் மெழுகுவர்த்தி கொண்டு செல்வது அவசியம். அடுத்த நாள் கிரேஸ் வேலையை தொடங்குகிறாள். வீட்டில் எல்லாரும் எழுவதற்கு முன்பே எழுவது அவளுக்கு பிடிக்கும். ஏனென்றால் யதார்த்த நிலை மாறுவதற்கு முன் ஒரு கணமாவது அந்த வீட்டின் எஜமானியாக தன்னை உணர அது உதவுகிறது. நாட்கள் செல்லச் செல்ல நான்சியின் நடத்தை கிரேஸுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவளுடைய சுபாவம் ஒரு வேலையாளுக்கானது போலவே இல்லை என்பதை அவள் கவனிக்கிறாள். ஒரு வேலைக்காரி உட்கார்ந்து பியானோ வாசிப்பது முறையல்லவே. அந்த காலத்து வேலைக்காரி சம்பளத்தில் வாங்கவே முடியாத தங்கத்தோடுகளை நான்சி அணிந்திருப்பதைக் கண்டு கிரேஸ் ஆச்சரியப்படுகிறாள். இருந்தாலும் இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கிரேஸ் தன் வேலையில் கவனம் செலுத்த முயல்கிறாள். பிறகு ஒரு நாள் கிரேஸ் திரு தாமஸுக்கு தேநீர் தயாரிக்கிறாள். ஆனால் நானே அதை கொண்டு செல்கிறேன் என்று நான்சி கூறுகிறாள். கிரேஸ் குழப்பமடைந்து ஒரு வேலைக்காரி சும்மா இருக்கும்போது வீட்டு நிர்வாகியே தேநீர் கொண்டு செல்வது சரியாக இருக்காது என்று கூறுகிறாள். இருந்தாலும் தாமஸிடம்தானே தேநீர் கொண்டு செல்லப்போவதாக கிரேஸ் வலியுறுத்துகிறாள். அதன் பிறகு காலை உணவு தயாரிக்க கிரேஸ் கீழே செல்கிறாள். இருவருக்கு சமைக்குமாறு நான்சி அவளிடம் கூறுகிறாள். திரு தாமஸுக்கு தனியாக சாப்பிட பிடிக்காது என்பதால் அவளை தன்னோடு சாப்பிடச் சொல்வதாக நான்சி விளக்குகிறாள். அவர் ஏன் இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று கிரேஸ் கேட்கிறாள். அவருக்கு அதில் விருப்பமில்லை என்றும் சில ஆண்கள் இது போன்ற வேறு விதமான வாழ்க்கையையே விரும்புவார்கள் என்றும் நான்சி பதிலளிக்கிறாள். பிறகு ஒரு சமயம் கிரேஸ் திரு தாமஸின் அறையை சுத்தம் செய்யச் செல்லும்போது சுவரில் தொங்கும் ஓவியத்தை பார்த்து ஒரு நிமிடம் திகைக்கிறாள். அப்போது அங்கே வரும் தாமஸது விவிலிய கதையைச் சொல்லும் ஓவியம் என்று விளக்குகிறான். இறைத்தூதர்கள் எப்போதும் கடவுளின் குரலை கேட்டு வந்தார்கள் என்று அறியும்போது கிரேஸ் விசித்திரமான மகிழ்ச்சி அடைகிறாள். தான் கேட்ட குரல் மேரியுடையது என்றாலும் இது அவளுக்கு நிம்மதி அளிக்கிறது. தன்னைப் போலவே யாராவது இருக்கலாம் என்றும் என்றாவது ஒரு நாள் யாராவது தன்னை நம்புவார்கள் என்றும் அவள் உணர்வதே அந்த ஆறுதலுக்கு காரணம். இதற்கிடையில் நான்சி மிகுந்த எரிச்சலுடன் அங்கே நிற்கிறாள். கிரேஸ் திரு தாமஸிடம் பேசுவதையோ நெருங்குவதையோ அவள் துளியும் விரும்பவில்லை. மற்றொரு நாளில் ஜேமியை நான்சி மிக கடுமையாக நடத்துவதை கிரேஸ் கவனிக்கிறாள். தான் வைத்திருந்தது ஒரு பெரிய வீடு போலவும் தான் அதன் எஜமானி போலவும் நினைத்து கொண்டு நான்சி வேலைக்காரர்களை நடத்துவதை கிரேஸ் பார்க்கிறாள். பிறகு சிறுவன் ஜேமி கிரேஸிடம் வந்து வேறு ஏதேனும் வேலை இருக்கிறதா என்று கேட்பதை பார்க்கிறோம்.
அவன் அவளை விட சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு கிரேஸை பிடித்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மறுநாள் கிரேஸ் சமையலறையில் அமர்ந்து சாப்பிடுகிறாள். வேலைக்காரன் ஜேம்ஸும் அவளுடன் அமர்ந்திருக்கிறான். கிரேஸிற்கு யாராவது காதலர் இருக்கிறார்களா என்று அவன் கேட்கிறானால் தான் இதுவரை யாரிடமும் பழகியதில்லை என்று அவள் சொல்கிறாள். அதை ஜேம்ஸ் நம்பவில்லை. மற்ற பெண்களைப் போல நீயும் ஆண்களை தூண்டிவிடுகிறாய் என்று அவளுடன் வாக்குவாதம் செய்கிறான். அவன் சொன்ன வார்த்தைகள் கிரேஸை மிகவும் காயப்படுத்துகிறது. இதனால் அவர்கள் இருவருக்கும் சண்டை வருகிறது. சில நாட்களுக்குப் பிறகு ஜேம்ஸ் மன்னிப்பு கேட்கிறான். மோசமான ஆட்களுடன் பழகியதால் அப்படி பேசிவிட்டதாகவும் அவளை வருத்தப்படுத்த நினைக்கவில்லை என்றும் கூறுகிறான். ஆனால் கிரேஸ் அவனை பொருட்படுத்தாமல் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறாள். சிறிது நேரம் கழித்து ஜேமி தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து வந்து அவர்களுக்கு இசை வாசிக்கிறான். கிரேஸ் டாக்டர் ஜார்டனிடம் சொல்கிறாள். அந்த தருணங்களில்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் தன் வாழ்க்கை இப்படியே நீடிக்க வேண்டுமென்று விரும்பியதாகவும் கூறுகிறாள். அத்துடன் அன்றைய அமர்வு முடிவுக்கு வருகிறது. மறுநாள் சிறையில் ஒரு துண்டு ரொட்டிக்காக ஒரு பெண் சாட்டையால் அடிக்கப்படுவதைக் கண்டு கிரேஸ் நிலைகுலைந்து போகிறாள். சிறிது நேரத்திலேயே காவலர்கள் அவளை ஆளுநர் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார்கள். அங்கே டாக்டர் ஜார்டன் ஏற்கனவே வந்து அவளுக்காக காத்திருக்கிறார். ஜேம்ஸை தூக்கிலிடுவதற்கு முன்னால் அவன் கொடுத்த வாக்குமூலத்தை படித்ததாக அவர் சொல்கிறார். நான்சியையும் தாமஸையும் கொன்றதாக ஜேம்ஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் சாவதற்கு முன்பு கிரேஸ் தான் தன்னை தூண்டிவிட்டு இந்த கொலையில் பங்கெடுத்ததாக அவன் சொல்லியிருக்கிறான். அந்த நேரத்தில் ஜோர்டன் அந்த வாக்குமூலத்தை கிரேஸிடம் சத்தமாக படிக்கத் தொடங்குகிறார். அதில் கிரேஸ் நான்சி மேல் பொறாமைப்பட்டதாகவும் அவளுக்கு மட்டும் ஏன் சிறந்த உணவும் தனி மரியாதையும் கிடைக்கிறது என்று ஜேம்ஸிடம் கேட்டதாகவும் அவன் சொல்லியிருக்கிறான். இது கிரேஸ் முன்பு சொன்ன கதையோடு முரண்படுவதாக ஜோர்டன் கூறுகிறார். ஆனால் கிரேஸ் அதை மறுப்பதோடு இறந்து போன ஜேம்ஸை பற்றி தவறாக பேச தனக்கு விருப்பமில்லை என்றும் கூறுகிறாள். பிறகு பேச்சை மாற்றி மீண்டும் நான்சியை பற்றிய கதையை தொடர்கிறாள். தாமஸ் சில நண்பர்களை விருந்துக்கு அழைத்திருப்பதாக ஜேம்ஸிடம் சொல்லி ஒரு கோழியை தயார் செய்யும்படியும் நான்சி சொன்னாள். ஆனால் கிரேஸ் ஜேம்ஸின் அறைக்கு சென்றபோது அவன் அங்கே இல்லை. அவன் நண்பர்களுடன் குடிக்கப் போயிருப்பான் என்று சொன்ன நான்சி கிரேஸையே அந்த கோழியை அடித்துக் கொள்ளச் சொல்கிறாள். இதனால் பயந்து போன கிரேஸ் தான் இதுவரை எந்த உயிரையும் கொன்றதில்லை என்று கூறி அந்த வேலையை செய்ய முடியாது என கெஞ்சுகிறாள். ஆனால் நான்சி விடாப்பிடியாக அவளை கடுமையாக தள்ளி அதை செய்யச் சொல்கிறாள். கிரேஸ் அந்த கோழியை பிடித்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கே நிற்கிறாள். அந்த நேரத்தில் ஜேமி வந்து அவளுக்கு உதவ முடிவெடுத்து அந்த கோழியைத்தானே தயார் செய்கிறான். கிரேஸ் அவருக்கு மனமாற நன்றி சொல்லி அவர் இல்லையென்றால் என்ன செய்திருப்பேன் என்றே தெரியாது என்கிறாள். பிறகு மதிய உணவு பரிமாறப்படும் போதுபானங்களை கொண்டு வர கிரேஸ் உள்ளே செல்கிறாள். மிஸ்டர் தாமஸின் நண்பர்களில் ஒருவர் அவளை கவனித்து நான்சியை வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்றும் அவள் உனக்கு எதிராக மாற வாய்ப்புள்ளது என்றும் ரகசியமாக எச்சரிக்கிறார். கிரேஸ் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் வேகமாய் அறையை விட்டு வெளியேறுகிறாள். அடுத்த நாள் மிஸ்டர் தாமஸ் அவர்களை தேவாலயத்திற்கு அழைத்துச் செல்கிறாரானால் மக்கள் நான்சியையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவளை பற்றிய உண்மை தெரிந்திருப்பது நன்றாக தெரிகிறது. மக்களின் பார்வையை தாங்க முடியாமல் நான்சி சங்கடமடைந்து மிஸ்டர் தாமஸை அங்கிருந்து கிளம்பச் சொல்கிறாள். பிறகு கிரேஸ் டாக்டர் ஜோர்டானிடம் மக்கள் தேவாலய வழிபாட்டின் போது மட்டும்தான் கடவுளை மதிக்கிறார்கள் போல தெரிகிறது என்று கூறுகிறாள். அதன்பின் தன் கதையை தொடரும் அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் நான்சி ஜேம்ஸிடம் சண்டையிட்டதாகவும் வேலையை விட்டுவிட்டு வெளியே சென்றால் வேலையை விட்டு தூக்கிவிடுவேன் என்று எச்சரித்ததாகவும் சொல்கிறாள். நான்சி போன்ற ஒருத்தி தன்னை சத்தம் போடுவதைக் கண்டு ஜேம்ஸ் மிகுந்த ஆத்திரமடைந்து கோபப்படுகிறான். அப்போதுதான் நான்சிக்கு மிஸ்டர் தாமஸுடன் ரகசிய உறவு இருப்பதும் அதனால்தான் அவள் அந்த வீட்டின் உரிமையாளர் போல நடந்து கொள்வதும் நமக்கு தெரிய வருகிறது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கிரேஸ் ஜேம்ஸ் அவனிடம் நல்லவன் போல காட்டிக்கொள்ள பொய் சொல்கிறான் என்று நினைக்கிறாள். ஆனாலும் அன்றிலிருந்து கிரேஸிற்கு நான்சி மீதான மரியாதை குறைந்து போகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவளுடன் மோதத் தொடங்குகிறாள். பிறகு ஜேம்ஸ் கிரேஸுடன் அமர்ந்து நான்சி இந்த மாத இறுதிக்குள் தன்னை வெளியேற்ற துடிப்பதாகவும் ஒருவேளை கிரேஸையும் வேலையை விட்டு தூக்க திட்டமிட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறான். அவன் நான்சியை பழிவாங்க துடிப்பது தெரிந்தாலும் கிரேஸ் அவன் கோபத்தில் ஏதோ உளறுகிறான் என்று நினைத்துக்கொண்டு மௌனமாக தலையசைக்கிறாள். அந்த நேரத்தில் டாக்டர்
ஜோர்டான் அவள் பேச்சை இடைமறித்து ஜேம்ஸ் தூக்கிலிடப்படுவதற்கு முன் சொன்னதை நினைவுபடுத்துகிறார். அதாவது கிரேஸ் தான் அவர்களை கொல்லச் சொன்னதாகவும் நான்சி மற்றும் மிஸ்டர் தாமஸ் உணவில் விஷம் வைக்க பலமுறை சொன்னதாகவுமானால் ஜேம்ஸ் தான் அதை மறுத்ததாகவும் அவர் கூறுகிறார். அந்த குற்றச்சாட்டை எள்ளி நகையாடும் கிரேஸ் தனக்கு விஷம் வைக்கும் எண்ணம் இருந்திருந்தால் அதைத்தானே செய்திருப்பேன் என்றும் அதற்கு ஜேம்ஸின் உதவி தனக்கு தேவையில்லை என்றும் கூறுகிறாள். அதை நம்பும் ஜோர்டான் பேச்சை மாற்றி அவள் மனநல காப்பகத்திலிருந்து வந்த பிறகு அவளுடைய நிலை எப்படி இருந்தது என்று கேட்கிறார். இதை கேட்டதும் கிரேஸ் மிகவும் வருத்தமடைகிறாள். அந்த நாட்கள் மிகவும் கொடுமையாக இருந்ததால் அவளால் எதையும் மறக்க முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அவள் சங்கடப்படுவதை கவனித்த ஜோர்டான் மீண்டும் பேச்சை மாற்றி அவள் எப்போது மிகவும் தனிமையாக உணர்ந்தாள் என்று கேட்கிறார். கிரேஸ் தனது பிறந்த நாளை பற்றி கூறுகிறாள். அன்றைய தினம் நான்சி அவளுக்கு பூக்கள் கொடுத்து மீதமுள்ள நேரத்தை ஓய்வெடுக்க அனுமதித்ததாக தெரிய வருகிறது. கிரேஸ் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட பிறந்த நாளை தனியா கழிக்க தோட்டத்துக்கு போறா. திடீர்னு ஜேமி கிரேஸ் பக்கத்துல வந்து உட்கார்ந்து அவ மேல இருக்கிற காதல வெளிப்படையா சொல்றான். ஆனா கிரேஸ் அதை மறுக்கிறாதான். அவனை விட வயசுல மூத்தவண்ணம் தங்களுக்குள்ள எதுவும் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றா. இருந்தாலும் இதை பத்தி அப்புறமா யோசிக்கிறேன்னு அவ வாக்கு கொடுக்கறா. அப்புறம் கிரேஸ் வீட்டுக்கு திரும்புறா. அங்க யாருமே அவளை பத்தி கவலைப்படாம எல்லாரும் அவங்களை பத்தியே யோசிக்கிறத நினைச்சு அவ வருத்தப்படுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஊரா போய் வியாபாரம் செய்யற ஜெர்மையா அந்த வழியா போறதை பார்த்து அவனை வரவேற்க வெளியே போறா. 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. அப்போதைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு டாக்டரா நடிக்க போறதா ஜெர்மையா அவகிட்ட சொல்றான். அதோட அந்த வீட்டுல அவளை பத்தி பயமா இருக்கணும், முக்கியமா நான்சியை பத்தியும் அவங்களுக்கும் மிஸ்டர் தாமஸுக்கும் இடையிலான உறவை பத்தி கேள்விப்பட்டதிலிருந்து அவளுக்கு மேரியோட கதி வந்துருமோன்னு பயமா இருக்கணும் சொல்றான். அப்புறம் ஜெர்மையா அவளை வேலையை விட்டுட்டு தன்னோட அமெரிக்காவுக்கு வரச் சொல்லி வற்புறுத்துறான். அவளும் ஒரு டாக்டரா நடிச்சா 2 பேரும் சேர்ந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்றான். கிரேஸுக்கு அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கல்யாணம் பண்ணிக்காமலே கூட இருக்கணும்னு அவன் நினைக்கிறான்னு தெரிஞ்சதும் அவ அதை உடனே மறுத்துடுறா. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஜேம்ஸ் வர்றான். தெரியாத ஒருத்தன் அங்க இருக்கிறதை பார்த்து கோபப்பட்டு ஜெர்மையாவை வெளியில துரத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு புது டாக்டர் அந்த வீட்டை விட்டு வெளியே போறத கிரேஸ் பார்க்கிறா. அவர் ஏன் வந்தாருன்னு அவளுக்கு புரியல. ஆனா சில நாள் கழிச்சு நான்சி உடம்பு முடியாம வாந்தி எடுக்கிறதை பார்த்து அவ மிஸ்டர் தாமஸ் மூலமா கர்ப்பமா இருக்கிறதை கிரேஸ் புரிஞ்சுக்கிறா. நான்சி அவளை சரியா நடத்தலைனாலும் அவ மேல கிரேஸ் பரிதாபப்படுறா. அவளுக்கும் மேரிக்கு நடந்ததே நடந்துருமோன்னு பயப்படுறா. அன்னைக்கு நைட் கிரேஸ் மிஸ்டர் தாமஸோட அறை வழியா போகும்போது நான்சி அவளை பத்தியும் ஜேம்ஸை பத்தியும் புகார் சொல்றதை கேட்கிறா. கிரேஸோட நடத்த சமீப காலமா சரியில்லாததால அவளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும்னு நான்சி தாமஸுக்கிட்ட சொல்றா. இதை கேட்டு மனசு உடைஞ்சு போன கிரேஸ் அன்னைக்கு ஜெர்மையாவோட கிளம்பி போயிருக்கலாமோன்னு நினைக்கிறா. அப்புறம் பழைய நினைவுகள்ல இருந்து வெளியே வந்த கிரேஸ் அந்த உரையாடலை முடிச்சுக்கலாம்னு சொல்றா. அடுத்த நாள் டாக்டர் ஜோர்டான் தனியா உட்கார்ந்து ஜேம்ஸோட வாக்குமூலத்தை படிச்சிட்டு இருக்காரு. அந்த வாக்குமூலத்துல மிஸ்டர் தாமஸ் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி தான் நான்சியை தாக்கி அவளை நிலவரைக்குள்ள தள்ளினதா ஜேம்ஸ் சொல்லியிருக்கான். அப்புறம் அவனோட கதையின்படி கிரேஸோட கைக்குட்டையை எடுத்து 2 பேரும் ஒவ்வொரு பக்கத்தை பிடிச்சு நான்சியோட கழுத்தை நெரிச்சதா சொல்றான். கையில இருந்த கோடரியால நான்சியோட உடம்ப 4 துண்டா வெட்டினதாவும் இதையெல்லாம் கிரேஸோட உதவியோடையும் அவளோட தூண்டுதலாலையும் தான் செஞ்சதா அவன் சொல்றான். அப்புறமா டாக்டர் ஜோர்டான் பாதிரியாரோட உட்கார்ந்து இப்பவும் தன்னால கிரேஸோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்க முடியலனும் அவ நிஜமாவே நல்லவளா இல்ல ஜேம்ஸ் சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளியான்னு தெரியலனும் ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் கவர்னர் வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கிரேஸ் உதவி செஞ்சிட்டு இருக்கா. அங்க வந்திருந்த ஜோர்டான் அவளோட வழக்கை பத்தி இன்னும் தன்னால எந்த ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு. அந்த நேரத்துல அவ உண்மையை சொல்ல வைக்க ஒரு வேற டாக்டரை வரவழைச்சு அவளை ஹிப்னாட்டிசம் பண்ணலாம்னு அங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு. அதுக்காக ஒரு டாக்டரையும் கூப்பிடுறாங்க. அவரோட பேரு டாக்டர் ஜெரோம். வேற யாரும் இல்லை. அந்த ஊரா போய் வியாபாரம் பண்ணுவாரு ஜெரமையா அவரேதான். அவர் பல வருஷமா டாக்டர் வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. ஆனா டாக்டர் ஜோர்டான் இத கடுமையா எதிர்க்கிறாரு. கிரேஸோட குணத்தை பத்தி சரியா தெரிஞ்சுக்க அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கேட்கிறாரு. அப்போதான் கிரேஸ் உள்ள வர்றாதனுக்கு முன்னாடி ஜெரமையா நிக்கிறதை பார்த்ததும் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. டாக்டர் ஜோர்டான் பதறிப்போய் அவளை எழுப்ப பார்க்கிறாருவானா ஜெரமையா ரகசியமா யாருக்கும் தெரியாம கிரேஸுக்கு ஜாடை காட்டி அவங்க 2 பேருக்கும் முன்னாடியே ஒருத்தர் தெரியும்னு சொல்ல வேணான்னு சொல்றாரு. அவர் தன்னை ஒரு டாக்டரா அறிமுகப்படுத்திக்கிட்டு அவளை ஹிப்னாட்டிசம் பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு.
கிரேஸும் சம்மதிக்கிறா. ஆனா ஜோர்டான் குறுக்கிட்டு அவ தெளிவான பிறகு இதை பண்ணலாம்னு தள்ளி வைக்க சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி கிரேஸ் ஜெயில்ல தூக்கம் இல்லாம படுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அவளுக்கு தெரியும் டாக்டர் ஜோர்டான் அடுத்த நாள் தாமஸும் நான்சியும் கொல்லப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்பாருன்னு அவளுக்கு தெரியுமானா அவர்கிட்ட சரியா என்ன சொல்றதுன்னு அவளுக்கு புரியல. பழைய நினைவுகள்ல மூழ்கிற கிரேஸ் நான்சி தன்னை வேலையை விட்டு தூக்க போறான்னு தெரிஞ்சதும் அவ செத்தா நல்லா இருக்கும்னு ஜேம்ஸ் கிட்ட சொல்றா. அது சீக்கிரம் நடக்கும்னு ஜேம்ஸ் அவளுக்கு வாக்கு கொடுக்கறான். ஆனா கிரேஸுக்கே பெரிய குழப்பம். இதெல்லாம் நிஜமாவே அவ சொன்னாளா இல்ல பயத்துல வர்ற அவளோட கற்பனையான்னு அவளுக்கே தெரியல. அடுத்த நாள் விடியுது. கிரேஸ் அந்த விசாரணைக்கு தயாரா இருக்கா. டாக்டர் ஜோர்டான் தனக்கு ஞாபகம் இருக்கிற எல்லாத்தையும் சொல்றாருதான். ஒரு டாக்டர் தான் நீதிபதி இல்லேனும் அவளுக்கு தண்டனை கொடுக்க வரல உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கேனும் அவளுக்கு புரிய வைக்கிறாரு. அதனால கிரேஸ் தன் கதையை தொடர்றா. மிஸ்டர் தாமஸ் வீட்டை விட்டு வெளியே போன அன்னைக்கு நடந்ததை சொல்றா. அவர் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி நான்சி ஜேம்ஸுக்கும் கிரேஸுக்கும் இதுதான் கடைசி நாள்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில அவங்க சம்பள பாக்கிய கொடுத்துட்டு 2 பேரையும் வேலையை விட்டு தூக்க போறதா சொல்றா. இதை கேட்ட ஜேம்ஸ் கோபமாகியில வச்சிருக்கிற கோடாலியால நான்சியை கொல்ல போறதா கிரேஸுகிட்ட சொல்றான். ஆனா அவன் அதிகமா குடிச்சிருக்கிறதாலையும் கோபத்துல இருக்கிறதாலையும் சும்மா விளையாட்டுக்கு சொல்றான்னு கிரேஸ் நினைக்கிறா. அவங்க அப்பா கூட இது மாதிரி முன்னாடி கோபத்துல எதையாவது சொல்லிட்டு அப்புறம் செய்யாம போயிடுவாரு. அதனால ஜேம்ஸ் சொல்றதையே அவ பெருசா எடுத்துக்கல. இருந்தாலும் அவனை அமைதிப்படுத்தி அடுத்த நாள் வரைக்கும் பொறுமையா இருக்க சொல்றா. அடுத்த நாள் ஜேம்ஸ் நான்சியை இப்பவே கொல்ல போறேன்னு சொல்றான். கார்பெட் மேல வச்சு அவளை கொல்ல வேணாம்னு கிரேஸ் கெஞ்சறாயனா அதுல ரத்தம் படிஞ்சா சுத்தம் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்றா. அந்த நேரத்துல டாக்டர் ஜோர்டான் அதிர்ச்சி ஆகிறாரு. அவளுக்கு வேற எதைவிடவும் இதுதான் முக்கியமா தெரியுதான்னு யோசிக்கிறாரு. கிரேஸ் கதையை தொடர்றா. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. ஜோர்டான் குறுக்கிட்டுவானா முன்னாடி நீ இதை விட அதிகமா சொல்லியிருக்கேன்னு ஞாபகப்படுத்துறாரு. அவளோட வக்கீல் தான் அவளை அப்படி சொல்ல கட்டாயப்படுத்தினாருன்னு உண்மையை சொல்லப்போனா அவளுக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்லைன்னும் கிரேஸ் சொல்றா. நான்சி செத்ததுக்கு அப்புறம் தனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் மிஸ்டர் தாமஸ் வீட்டுக்கு திரும்பி வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஜேம்ஸ் அவரை துப்பாக்கியால சுட்டு நான்சி இருந்த அதே பாதாள அறைக்குள்ள தள்ளி விட்டுட்டாரு. தான் ரொம்ப பயந்து போய் ஓட பார்த்தப்போ ஜேம்ஸ் தன்னை நோக்கி சுட்டதாவும் அந்த அதிர்ச்சியில தான் மயங்கி விழுந்துட்டதாவும் கிரேஸ் சொல்றா. அதுக்கப்புறம் ஜேமியும் கோர்ட்ல அவளுக்கு எதிரா சாட்சி சொன்ன விஷயம் நமக்கு தெரிய வருது. அன்னிக்கு கிரேஸ் ரொம்ப சந்தோஷமா அங்க உட்கார்ந்திருந்ததையும் சுத்தமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான்சியோட காலுறைகளை கூட போட்டிருந்ததையும் தான் பார்த்ததா அவன் சொன்னான். மிஸ்டர் தாமஸ் எங்கேன்னு அவன் கேட்டப்போ தாமஸ் இன்னும் ஊர்ல இருந்து வரலன்னும் நான்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போயிருக்காங்கன்னும் அவன்கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. கிரேஸ் இதையெல்லாம் மறுக்கிறா. ஜேமி சாட்சி சொல்லும்போது ரொம்ப கொடூரமா பேசினதாவும் அவளை ஜெயில அடைக்கிறதுல தான் அவனுக்கு குறி இருந்ததாவும் சொல்றா. அவங்களுக்குள்ள இருந்த பழைய நல்ல நினைவுகளை அவன் மறந்துட்டதை நினைச்சு அவ வருத்தப்படுறா. அப்புறம் மத்தவங்க தன்னை எப்படி பாக்குறாங்கன்றத தன்னால மாத்த முடியாதுன்னு சொல்றா. ஜேமியோட சாட்சியத்தால தான் அவளுக்கு மரண தண்டனை கிடைச்சதுங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கிரேஸ் அந்த பேச்சை முடிச்சுக்கிறா. அப்புறம் டாக்டர் ஜோர்டான் பாதிரியார் கூட உட்கார்ந்து கிரேஸுக்கு ஞாபகம் இல்லாத அந்த கொஞ்ச நேரம்தான் இந்த கேஸ்லயே ரொம்ப முக்கியமானதுன்னு அவர்கிட்ட சொல்றாரு. அவளுக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா இல்ல வேணுனே உண்மையை மறைக்கிறாளான்னு தனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குன்னு ஜோர்டான் ஒத்துக்கிறாரு. டாக்டர் ஜெரோம் அவளை வசியப்படுத்தி நிஜமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பாதிரியார் சொல்றாரு. கிரேஸோட நல்லதுக்காகத்தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னும் அவர் சொல்றாரு. அடுத்த நாள் கிரேஸ் தன் கதையை தொடரும்போதுதான் கண் முழிச்சு பார்த்தப்போ ஜேம்ஸ் கூட ஊரை விட்டு போக படகை நோக்கி போயிட்டு இருந்ததா சொல்றா. அப்பதான் நான்சியோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறத அவ கவனிக்கிறா. ஆனா அதை எப்போ போட்டோன்னு அவளுக்கு ஞாபகம் இல்ல. அவளோட கைக்குட்டையையும் காணும்னு அவளுக்கு தெரிய வருது. அவளுக்கு ஞாபகம் இல்லையேன்னு ஜேம்ஸ் ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதை வச்சுதான் நான்சியோட கழுத்தை நெரிச்சு கொன்னோம்னு ஞாபகப்படுத்துறாரு. கிரேஸ் அவனை நம்பல. ஆனாலும் அவன் தன்னை தாக்கி கொன்னுடுவான்னு பயந்து அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணல. கடைசியில அவங்க படகை அடையறாங்க. அங்கிருந்து கிரேஸ் தன் அடையாளத்தை மறைக்க மேரிங்கிற பேரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறா. புது ஊருக்கு வந்த உடனே ஜேம்ஸ் அவளை துரத்த ஆரம்பிக்கிறான்னு சொன்ன மாதிரியே தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை கட்டாயப்படுத்துறான். கிரேஸ் அதிர்ச்சியாகித்தான் அப்படி எதையும் சொல்லலன்னு அவன்கிட்ட சொல்றா. தன்னை பைத்தியமாக்கியவளோட காரியத்தை மட்டும் முடிச்சிட்டு தன்னை தவிக்க விடத்தான் அவ இப்படி நடிக்கிறான்னு ஜேம்ஸ் நினைக்கிறான். அவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகுது. நான்சியையும் தாமஸையும் கொல்ல தூண்டினதாவதான்னு அவன் தொடர்ந்து குற்றம் சொல்றான். அப்புறம் ஒரு நாள் அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரையும் கைது செஞ்சிடுறாங்க. மறுநாள் நாம டாக்டர்
கிரேஸோட வழக்கை கவனிச்ச அந்த வக்கீலை பார்க்க ஜோர்டான் முடிவு பண்ணினப்புறம் அவன் நிரபராதின்னு நீங்க நம்புறீங்களான்னு ஜோர்டான் கேட்கவ கண்டிப்பா நிரபராதி இல்லைன்னு அந்த வக்கீல் அவங்கிட்ட ஓப்பனா சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவளுக்காக வாதாட ஒத்துக்கிட்டு அவளோட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைக்க அவரால முடிஞ்சது. அப்புறம் ஜோர்டான் ஆளுநர் வீட்டுக்கு திரும்பி வர்ற போகாவலர்கள் கிரேஸை தண்டிச்சு அவ முடியை வெட்டினதை கண்டுபிடிக்கிறான். நாம சீக்கிரம் ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொன்னவன் அதனாலதான் அடுத்த நாள் நடக்க போற அந்த ஆழ்நிலை தூக்க பரிசோதனைக்கு சம்மதிச்சான். அவளோட நினைவுகளை தோண்டி உண்மையை கொண்டு வர்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றவன் இது ரொம்ப சாதாரண விஷயம், தான் சீக்கிரம் முடிஞ்சிடும்னு அவளுக்கு தைரியம் சொல்றான். அடுத்த நாள் விடிஞ்சதும் ஆளுநர் குடும்பத்து முன்னாடி ஜெரேமியா கிரேஸோட கையை பிடிச்சு அந்த ஹிப்னாசிஸ் செஷனை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அவளை தூங்க வைக்க எல்லாரையும் அமைதியா இருக்கச் சொல்றாரு. கிரேஸும் எந்த தடையும் இல்லாம அப்படியே அந்த நிலைக்கு போறா. அப்போ அங்க வேடிக்கை பார்த்த ஒருத்தர் கிரேஸோட கண்ணு இன்னும் திறந்தே இருக்குன்னு சொல்ல இது சகஜமான விஷயம்தான்னு ஜெரேமியா விளக்குறாரு. ஆனா அவளால எதையும் பார்க்க முடியாம இருந்தாதான் அவளோட பழைய நினைவுகளை இன்னும் ஆழமா யோசிச்சு தெளிவா பதில் சொல்ல முடியும்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஜெரேமியா ஒரு துணியை எடுத்துட்டு வந்து அவ முகத்தை மூடிடுறாரு. அவ முழுமையா மயக்க நிலைக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதும் அவரு டாக்டர் ஜோர்டான் கிட்ட உங்களுக்கு சரியா என்ன தெரியணும்னு கேட்கிறாரு. கிரேஸுக்கும் ஜேம்ஸுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததான்னு ஜோர்டான் கேட்காங்க. ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஜேம்ஸ் சொன்ன மாதிரியே அவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்ததுன்னும் அவனை மயக்க பார்த்தது நான் தான்னு கிரேஸ் சொல்றா. அப்புறம் அந்த பாதாள அறையை பத்தி கேட்கிற ஜோர்டான் ஜேம்ஸ் சொன்ன மாதிரி நான்சியை கொல்ல நீயும் உதவி செஞ்சியான்னு கேட்கறான். திடீர்னு கிரேஸோட குரலே மாறி போகுது. நான்சியை கொல்றதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் விலாவாரியா சொல்ல ஆரம்பிக்கிறா. நான்சியை கழுத்தை நெரிச்சு கொல்ல அவளோட கைக்குட்டையையே எடுத்து கொடுத்திருக்கான்ற விஷயம் தெரிய வருது. அதோட ஜேம்ஸை கொலை செய்ய தூண்டினதே அவதான்னு நமக்கு தெரிய வருது. ரூம்ல இருந்த எல்லாரும் அதிர்ச்சியாக்கி கிரேஸ் ரொம்ப பாவம் மென்மையான பொண்ணுன்னு நினைச்சோமேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க பேச்சை தடுத்தவனான் ஒன்னும் கிரேஸ் கிடையாது, இதுவரை யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றா. அந்த நிமிஷம்தான் நமக்கு ஒன்னு புரியுது. கிரேஸோட உடம்புக்குள்ள அவளோட தோழி மேரியோட குணமும் சேர்ந்து 2 விதமான ஆளுமையா அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அதனாலதான் சில நேரம் ரொம்ப தைரியமான மேரியாவும் மற்ற நேரங்கள்ல ரொம்ப அமைதியான கிரேஸாவும் அவ நடந்துக்கிறா. ஜேம்ஸ் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்போதான் நமக்கு புரியுது. அந்த மேரியோட குணத்துல இருக்கும்போது தான் ஜேம்ஸை மயக்கி நான்சியையும் தாமஸையும் கொல்ல கிரேஸ் தூண்டியிருக்கா. எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கும் போதே ஜெரேமியா கிரேஸை அந்த தூக்கத்திலிருந்து எழுப்ப பார்க்கிறாரு. கண்ணை திறந்தவளுக்கு எதுவுமே ஞாபகமில்லை. நான் என்ன சொன்னேன்னு அவ கேட்க யாருமே அவகிட்ட உண்மையை சொல்ல முன் வரல. கிரேஸை திரும்பவும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஆளுநர் குடும்பத்தினர் ஜெரேமியா கிட்டையும் டாக்டர் ஜோர்டான் கிட்டையும் இதை பத்தி பேசிக்கிறாங்க. கிரேஸ் ஒரு பாவம், அவ வாழ்க்கையில நடந்த கொடுமைகளால பாதிக்கப்பட்டிருக்கான்னு மத்தவங்க நம்புறாங்க. ஆனா ஜோர்டான் மட்டும் இத வேற விதமா பார்க்கிறான். அவ எல்லாரையும் ஏமாத்தி இருக்கலாம்னு அவன் நினைக்கிறான். குறிப்பா அவனுக்கு இந்த ஹிப்னாட்டிசத்து மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இதனால ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக கிரேஸ் வேணும்னே பைத்தியம் மாதிரி நடிச்சிருக்கலாம்னு அவன் சந்தேகப்படுறான். கடைசியில ஜோர்டன் அந்த ரிப்போர்ட்டை எழுத மறுத்துட்டு கிரேஸ் கேஸ்ல தலையிட்டதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பவும் தன் நாட்டுக்கே போய் அவங்க அம்மா கூட வாழ முடிவு பண்றான். சொல்லிக்காமலே அவன் போனதை தெரிஞ்சுக்கிட்ட கிரேஸ் ரொம்பவே உடைஞ்சு போறா. அவனை நம்பி ஏமாந்துட்டோமேன்னு அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் எந்த உதவியும் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சுதந்திரம் கிடைச்சிடும்னு நம்பிக்கை கொடுத்த பிறகு திரும்பவும் அந்த பழைய ஜெயில் வாழ்க்கைக்கே பழக வேண்டிய கட்டாயத்துக்கு கிரேஸ் தள்ளப்படுறா. அப்புறம் ஒரு 11 வருஷம் கடந்துடுது. இப்போ கிரேஸுக்கு நல்லாவே வயசாயிடுச்சு. வழக்கம் போல ஒரு நாள் கவர்னர் வீட்டு வேலைக்கு போகும்போது அங்க இருக்கிற ஒரு பெண் அவ வாழ்க்கையே மாத்த போற ஒரு செய்திய சொல்றாங்க. ஒரு வழியா அவளுக்கு அதிகாரப்பூர்வமா மன்னிப்பு கிடைச்சிடுச்சு. கிரேஸ் சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு அழறா. அப்புறம் இனிமே எந்த வீட்டுல வேலை செய்யணும்னு கேக்குறா. ஆனா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கோன்னு கூட்டிட்டு போக ஒரு பழைய நண்பன் வந்திருக்கான்னு அவங்க சொல்றாங்க. கிரேஸ் திரும்பவும் டொராண்டோ வர்றாங்க. ஜேமி அவளுக்காக காத்துட்டு இருக்கான். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் உன்னை என்னால மறக்கவே முடியலன்னு அவன் சொல்றான். அவன் மிஸ்டர் தாமஸோட வீட்டை வாங்கிட்டதாவும் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஒன்னா வாழணும்னு சொல்றான். கிரேஸ் ரொம்ப சந்தோஷப்படுறானா. முன்னாடி தனக்கு எதிரா சாட்சி சொன்ன குற்ற உணர்ச்சியால தான் இப்படி பண்றியான்னு அவ கேட்கறா. ஜேமி தான் அவளை பல வருஷமா காதலிக்கிறதாவும் அவ ரிலீஸ் ஆகிற நாளுக்காகத்தான் தவிப்போட காத்துட்டு இருந்ததாவும் சொல்றான். கிரேஸ் சம்மதிக்கிற. அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அதே வீட்டுக்கு அவ வர்றா. ஆனா இப்போ வேலைக்காரியா இல்ல, அந்த வீட்டுக்கே மகாராணியா வர்றா.
வேலைக்கு யாராவது வேணுமான்னு ஜேமி கேக்குறானா வேலைக்காரங்க ஒட்டு கேட்பாங்க, அதனால நம்ம நிம்மதியை யாரும் கெடுக்க வேணான்னு கிரேஸ் சொல்லிடுறா. அப்புறம் கிரேஸ் டாக்டர் ஜோர்டனுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. அவன் செஞ்சதை கண்டிச்சாலும் அந்த கடிதத்தோட முடிவுல அவளோட இப்போதைய சந்தோஷமான வாழ்க்கைய பத்தியும் சொல்றா. அந்த கடிதம் ஜோர்டனை அடையுதோ, ஆனா இப்போ அவன் குற்ற உணர்ச்சியாலையும் கவலையாலையும் உடம்பு சரியில்லாம முடங்கி போயிருக்கான். அவங்க அம்மா அந்த கடிதத்தை வாசிச்சு காட்ட அதை கேட்டு அவன் ரொம்பவே நெகிழ்ந்து போறான். கடைசியில கிரேஸ் அவளோட புதிய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குறோம். அவ ஆசைப்பட்ட அந்த நிம்மதியான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிடுது. அதுவும் அவன் நினைச்சதை விட ரொம்பவே அழகா இருக்கு. இதோட இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது.